ஹலோ மக்களே! வெல்கம் டூ பேக் டூ சேனல். நான் உங்க ஓம் சக்தி கேமர். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈவோ கன்னு ஏப்ரல் மந்தோட அப்டேட் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. இப்போ என்னென்ன கன் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, M4A1ம் MB40யும் இப்போ கண்டினியூ ஆகும். பேரா ஃபுல்லும் A94 இப்போ அந்த ஈவெண்ட்டோட முடிஞ்சு போயிடும். ஈவோ கன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பவர் தான். MB40 ஸ்கின்னு சில பேர்த்துக்குலாம் இருக்காது. சிஎஸ்க்கு, பிஆர்க்கில் அழுத்தி பிடிக்க கன்னு ஸ்கின்னு எல்லாம் சில பேர் இருப்பாங்க. என் லக்கும் ஒர்க் ஆகுது. சில பேர் ஸ்பின் பண்ணுறவங்க கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா ஒரு இதாக தான் இருக்குது. நானும் ஸ்பின் பண்ணேன். ஸ்பின் பண்ண வீடியோவும் நம்மளும் ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். செக் பண்ணி பார்க்காத போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு நிறைய நீங்கள் கன் ஸ்கின் எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அதான் மக்களே. இப்போ அப்டேட் வீடியோ வந்துட்டு ஏப்ரல் மந்த் 2ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு ஈவோகோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்துட்டு இதாக போகுது. இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. MB40 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ஆர்மோட் பென்டேஷன் ஒரு நல்ல ஒரு பவர் தான். ஸ்கின் இல்லாதவங்க எடுத்துக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லாயிருக்கு. லுக் வைஸ் அந்த அளவுக்கு இல்லை கூட பவர் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் கோபுரா மாதிரி வராது. செகண்டு M4A1 ஒரு ஓகேவான ஒரு பவர். டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ஒரு ஓகேவான ஒரு பவர் தான். நல்லா தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஸ்கின் இல்லாமலும் ஸ்பின் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். செகண்டு வந்து A94 இதுவும் நல்ல ஒரு பவர் தான். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் ஒரு நல்ல ஓபியான ஒரு பவர்னு சொல்லலாம் ஈவோ கன்னு. இதுவும் பேராஃபுல் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து போயிடும். வேறு கன்று ஆட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பேராஃபுல் மக்களே. பேராஃபுல்லும் ஒரு நல்ல ஒரு பவர் தான். இதுவும் நல்ல ஒரு கன் ஸ்கின்னு தான். இந்த ஸ்கின்னும் இதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வேறு கன் ஸ்கின் அப்படி அப்டேட் ஆகிடும். இப்போ என்னென்ன கன்று அப்டேட் ஆக போகுது நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸ்கேரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா M10 என்னது ரெட் M10 இது ஒரு நல்ல ஒரு பவர் தான். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ஆர்மோட் பென்ட்ரேஷன் ஒரு நல்ல ஒரு பவர் தான். இந்த கன் ஸ்கின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு அப்டேட் ஆக போகுது. வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஈவோ ஸ்கேரு சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் ஈவோ ஸ்கேருக்கு வெயிட் பண்ணுறவங்களும் சில பேர் வெயிட் பண்ணலாம். இந்த 2 கன் ஸ்கின் தான் ஏப்ரல் மந்த் வந்துட்டு வருதாக லீக்கேட்ஸ் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்குது. வெயிட் பண்ணுங்கள் மக்களே. இது கன்ஃபார்ம் தான். பட் இருந்தாலும் அதுக்குள்ளே ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு நான் உடனே வந்துட்டு அப்டேட் வந்துட்டு பண்ணுறேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டு தினமும் அப்டேட் வீடியோ கம்பல்சரி வந்துடும் மக்களே. நம்மளும் அட்வான்ஸாக ஒரு கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்மளும் வந்துட்டு அப்டேட் வீடியோ வந்துட்டு கம்பல்சரி வந்துடும். யாரும் கவலைப்பட வேணாம். ஸ்பின் பண்ணுற வீடியோ வந்துட்டு இனிமேல் நம்ம அதிகமாக போட போகிறது கிடையாது. ரொம்ப ரேர் தான். அவ்வளோதான் மக்களே. இதோட வந்துட்டு வீடியோ இதாகிடுச்சு மக்களே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு அப்டேட் வந்து ட்ரோகன் தான் மக்களே. ட்ரோகன் கன் ஸ்கின் வந்துட்டு இப்போ அப்டேட் ஆக போகுது. இப்போ ட்ரோகன் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கன் ஸ்கின் வந்துட்டு அப்டேட் இப்போ இன்றைக்கி வந்திருக்கும். நம்ம நேற்றே வீடியோ போட வேண்டியது. இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை மக்களே. ட்ரோகன் கன் ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு பவரில் வந்துட்டு வந்திருக்கு. யூனிவர்சல் டோக்கன்லாம் வந்திருக்கு. இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ வருங்க இந்த கன் ஸ்கின் இப்போ வந்துடும். இப்போ வந்துட்டு ப்ரீமியம் 7, 8 இருக்கவங்களுக்கு பெஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க மக்களே. நமக்கு தான் ரொம்ப லேட்டாக பண்ணுவாங்க. அதுக்காட்டி வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அப்படி தான் அவனுங்களுக்கு காசு இருக்கவனுக்கு அள்ளி கொடுப்பானுங்க. இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ட்ரோகன் கன் ஸ்கின் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பானுங்க. இப்போ ட்ரோகன் கன் ஸ்கின் நமக்கு வந்துட்டு அப்டேட் இன்றைக்கி தான் ஆகிருக்குது. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பவர்னு சொல்லலாம். நல்லா லுக் வைஸ் நல்லாயிருக்கு. லுக்கு நல்லா பயங்கரமாக திக்கு நல்லா இருக்குது. ஒரு இதாக சொல்லலாம். டபுள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு ஓகே, ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பவர் தான். பட் டபுள் டேமேஜ் அப்படிங்கிறது ஒரு ஓகேன்னு சொல்லலாம். டேமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸாக நல்லா கொடுப்பானுங்க. செகண்ட் இதுக்கு கன் ஸ்கின் பவரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே. ஸ்விட்ச் பண்ணுறது பாருங்க, அப்படியே என்னது குரோமோசோம் MB40 மாதிரியே கொடுத்துருக்காங்க. லுக்கு 2 கன் ஸ்கின் சவுண்டெல்லாம் மாற்றுறது, நோட்டிஃபிகேஷன் வருது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கன் ஸ்கின் சொல்லலாம். நம்ம இந்த கன் ஸ்கின்னு ஸ்பின் பண்ணி வீடியோ போட்டாலும் போடுவோம். நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். கம்பல்சரி வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரோகன் ஸ்கின்னும் இருக்குது. குளோவலும் லெஜெண்ட்ரியாக இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகேவான ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு க்ளோவல்னு சொல்லலாம். க்ளோவல் ஸ்கின் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த ட்ரோகன் பாருங்கள், ஸ்கின்னெல்லாம் அப்படியே மிரட்டுது. பவர் என்ன பவர் தெரியல இதுக்கு என்ன பவரு
டபுள் ரேஞ்சு மக்களே! மொக்கையான பவர் குடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வச்சு நம்ம என்ன பண்றது? ரேட் ஆஃப் ஃபயரோ டேமேஜ்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். டபுள் ரேஞ்ச் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரேஞ்சில தான் அடிக்கும். இது வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. ஸ்கின் நல்லா குடுத்துட்டு, பவர் வந்து மொக்கையா குடுத்துருக்கானுங்க. சரி பார்க்குறோம்ல. இது வந்துட்டு இதுவும் அதே மாரி தான். டபுள் ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. பவர் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி குடுத்துருக்காய்ங்க. அந்த அளவுக்கு ஒண்ணும் ஓகேவா அப்படின்ற மாரி தெரியல. இனிமே நம்ம வந்துட்டு ஓகே மக்களே! இதுதான் இன்னையோட நம்மளோட அப்டேட் வீடியோ. இனிமே கம்பல்சரியா நம்மளோட வீடியோல வந்து அப்டேட் வீடியோ வந்துரும். எல்லாம் மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே! முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க.